தந்தை, மைந்தன், தூய ஆவியின் திருப்பெயரால் ஆமேன். ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயராலே திருச்சபை மக்கள், இதை காண்கின்ற அனைவருக்கும் என் அன்பான ஸ்தோத்திரங்களை சொல்லிக் கொள்கிறேன். நாம் ஜெபித்து இந்த 9வது மாதத்தின் முதல் நாள் ஆராதனையை நாம் கடவுளுடைய திருப்பெயர் மாட்சிமைக்காக தொடங்கலாம். எங்கள் அன்பு நிறைந்த ஆண்டவரே, நல்ல நாளுக்காக நன்றி சொல்லுகிறோம். கடந்த 8 மாதங்கள் இந்த கொள்ளை நோயின் காலகட்டத்தில் எங்களை கண்ணின் கருமணி போல பாதுகாத்தீர். உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். இந்த 9வது மாதத்தின் முதல் நாள் இந்த வழிபாட்டை நீர் எங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றித்தாரும். நாங்கள் பாடுகிற பாடல்கள், இறை செய்தி எங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருக்கட்டும். இயேசுவின் வல்ல நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். அன்பானவர்களே, இந்த ஆராதனைக்கு ஆரம்பமாக ஒரு பாடலை நாம் இப்பொழுது பாட கேட்போம். இம்மட்டும் ஜீவன் தந்த கர்த்தாவையத்தி அந்த எண்ணமாய் ஸ்தோத்தரிப்போமாக. இம்மட்டும் ஜீவன் தந்த கர்த்தாவையத்தி அந்த எண்ணமாய் ஸ்தோத்தரிப்போமாக. நம்மை ரட்சிக்க வந்து தம்மை பலியாய் தந்து, நம்மை ரட்சிக்க வந்து தம்மை பலியாய் தந்து, நற்சுகமேவவும் அற்புதமாகவும், நற்சுகமேவவும் அற்புதமாகவும் இம்மட்டும் ஜீவன் தந்த கர்த்தாவையத்தி அந்த எண்ணமாய் ஸ்தோத்தரிப்போமாக. காலம் சொல் போல் கழியும், தண்ணீரை போல் வடியும், கனாவை போலேயும் ஒழியும். வாலிபமும் மறையும், சீலமெல்லாம் குறையும், மண்ணின் வாழ்வொன்றும் நிற்க மாட்டாது. கோல பதுமைக்கும் நீர் குமிழுக்கும் புகைக்குமே, கோல பதுமைக்கும் நீர் குமிழுக்கும் புகைக்குமே, கொண்ட உலகத்தில் அண்ட பரன் எமை கண்டு கருணைகள் விண்டு தயவுடன் இம்மட்டும் ஜீவன் தந்த கர்த்தாவையத்தி அந்த எண்ணமாய் ஸ்தோத்தரிப்போமாக. பலவித இக்கட்டையும் திகில்களையும் கடந்தோம், பரம பாதையை தொடர்ந்தோம்.
வலிய தீமையை வென்றோம், நலியும் ஆசையை கொன்றோம், வஞ்சர் பகைக்கும் தப்பி நின்றோம். கலியன்றதெல்லாம் விண்டோம், கர்த்தாவின் மீட்பை கண்டோம். கலியன்றதெல்லாம் விண்டோம், கர்த்தாவின் மீட்பை கண்டோம். காய்ந்த மனதோடு பாய்ந்து விழு, கணம் சாய்ந்து கெடவும் ஆராய்ந்து நெறியுடன் இம்மட்டும் ஜீவன் தந்த கர்த்தாவை அத்தியந்த எண்ணமாய் ஸ்தோத்தரிப்போமாக. இம்மட்டும் ஜீவன் தந்த கர்த்தாவை அத்தியந்த எண்ணமாய் ஸ்தோத்தரிப்போமாக. எண்ணமாய் ஸ்தோத்தரிப்போமாக. தொடர்ந்து இந்த மாதத்தின் இறை செய்தியை கொஞ்ச நேரம் சிந்திக்கலாம். அன்பானவர்களே, கடந்த 8 மாதங்கள் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே கொள்ளை பொருளாய் கொடுத்தார். காரணம், இந்த உலகமே பயந்து நடுங்கிக் கொண்டிருக்கிற கொள்ளை நோயின் தாக்கம். இந்த புதிய மாதத்திலே கூட கடவுள் நமக்கு கொடுக்கிற ஒரு அன்பின் வாக்குறுதி, அது ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 46ஆம் அதிகாரம் திருமொழி 4. உங்கள் முதுமை வரைக்கும் நான் அப்படியே இருப்பேன், நரை வயது வரைக்கும் நான் உங்களை சுமப்பேன், உங்களை உருவாக்கிய நானே உங்களை தாங்குவேன், நானே உங்களை சுமப்பேன், நானே உங்களை விடுவிப்பேன். அன்பானவர்களே, நான் உங்களை தாங்குவேன், நான் உங்களை ஏந்துவேன், நான் உங்களை சுமப்பேன், நான் உங்களை விடுவிப்பேன் என்று சொல்லி 8 மாதங்கள் நம்மை வழிநடத்தின ஆண்டவர் இந்த மாதத்திலே கூட ஏந்துவேன், சுமப்பேன், தப்புவிப்பேன் அல்லது விடுவிப்பேன் என்று ஆண்டவர் நமக்கு வாக்கு கொடுக்கிறார். அன்பானவர்களே, கடவுள் ஒருவரே நம்மீது கருணை காட்டுகிறவர். நாம் பிறப்பதற்கு முன்பாகவே கடவுள் நம்மை அறிந்திருக்கிறார். ஏசாயா 44:24 படி நம் தாயின் வயிற்றில் நம்மை உருவாக்கினவர் ஆண்டவர். நம்முடைய வாழ்வின் ஒவ்வொரு நாளையும் திட்டமிடுகிறவர் ஆண்டவர். நம்முடைய ஒவ்வொரு அசைவையும் கவனிக்கிறவர் ஆண்டவர். ஒருவேளை நாம் அவரை விட்டு வெகு தூரம் பிரிந்து சென்றாலும், அலைந்து சென்றாலும், உண்மையாகவே அவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஒரு கவிஞன் இப்படியாக சொல்லுகிறான், தாங்கி பிடிக்க நீ இருந்தால் தள்ளாடும் முதுமை கூட இளமைதான். ஏசாயா தீர்க்கர் 44:4 நீங்கள் கூர்ந்து கவனிப்பீர்கள் என்று சொன்னால், நான் என்கின்ற வார்த்தை 5 முறை சொல்லப்பட்டுள்ளது. இதன் காரணம் என்ன என்று யோசித்து பார்ப்போம் என்று சொன்னால், கடவுள் தம்முடைய மக்களுக்கு இரக்கத்தின் வாக்குறுதிகளை அளிக்கிறார். அவர் மனித வாழ்வில் விடுவிக்கும் விடுதலையாளராக இருக்கிறார். ஆகவே இந்த மாதத்திலே என் அன்பு தேவ பிள்ளைகளே, நான் உங்களை சகல காரியங்களிலும் இருந்து தப்புவித்து விடுவித்து உங்களை ஏந்துவேன், சுமப்பேன், தப்புவிப்பேன் என்று வாக்குறுதி கொடுக்கிறார். ஏணிப்படிகள் பல இருந்தாலும் ஏந்துகின்ற ஒரு துணை இருந்தால் ஏற்றத்தை படிப்படியாக காணலாம் என்று ஒரு கவிஞன் சொல்லியிருக்கிறார். மீட்பின் வரலாற்றை நாம் உற்று நோக்குகின்ற பொழுது, எப்பொழுதெல்லாம் இஸ்ரவேல் மக்கள் துயரத்தால் வாடினார்களோ அப்பொழுதெல்லாம் கடவுள் தாயாய், தந்தையாய், வழிகாட்டும் தெய்வமாய், தேற்றுகிறவராய் செயல்பட்டிருக்கிறார்.
இந்த வசனமானது பாபிலோனில் அல்லலுறும் மக்களுக்கு ஆறுதல் தரும் செய்தியாக கடவுள் கூறுகிறார். இஸ்ரவேலே, நான் உன்னை மறக்கவில்லை. கடவுள் நம்மை எப்பொழுதும் மறந்து போவதில்லை. நான் உன்னை ஏந்துவேன் என்கிறார். துன்பமில்லாத வாழ்க்கையே இந்த உலகத்தில் இல்லை. ஏனென்றால் நாம் அனைவரும் நமது விருப்பு வெறுப்புகளின்படி வாழ கற்றுக்கொண்டு விட்டோம். இதையும் கடவுள் ஏற்றுக்கொண்டு, நீ இதை விரும்புகிறாயா, உன் விருப்பப்படி ஆகக் கடவுது என்றுதான் நமக்கு கொடுக்கிறார். நமது சுயநல எண்ணங்களால் நாம் நமது வாழ்க்கையின் பொறுப்புணர்வை இழந்து விடுகிறோம். பல நேரங்களில் வாழ்க்கையின் ஒவ்வொரு பருவத்திலும் நம்மை கொண்டு செல்வதாகவும் கவனித்துக் கொள்வதாகவும் கடவுள் நமக்கு வாக்குறுதிகளை கொடுத்து கொண்டே இருக்கிறார். நம்முடைய வாழ்வின் ஒவ்வொரு நாளும் கடவுள் நம்மோடு கூட இருக்கிறார் என்று சொன்னால் அது மிகையாகாது. தலைமுடி நரைத்தும் முழங்கால்கள் பலவீனமடைந்து கைகள் நடுங்கத் தொடங்கும் போதும் தோல் சுருங்கும் போதும் நம் மனம் குழப்பமடைந்து மறந்து போகும்போதும் அவர் நம்மை கவனித்துக் கொள்ளுகிறார். ஏனெனில் அவர் நம்முடைய தந்தை, நாம் அவருடைய மக்கள். சங்கீதம் 91:12 படி நாம் இடராதபடிக்கு அவர் நம்மை ஏந்தி கொண்டு போவார். இந்த மாதத்தில் கடவுள் கொடுக்கிற ஒரு வாக்கு, என் அன்பு மகனே மகளே, நான் உன்னை ஏற்றம் தந்து ஏந்திக் கொள்வேன். இரண்டாவதாக, சுமைகளை அகற்றி சுமக்கின்ற ஆண்டவர். இஸ்ரவேல் மக்கள் பாபிலோனுக்கு சிறைபிடிக்கப்பட்டு நாடு கடத்தப்படுகிறார்கள். இதை கண்ட பாபிலோன் மக்கள் கடவுள் இஸ்ரவேல் மக்களை கைவிட்டு விட்டார் என்று கருதி எள்ளி நகையாடினார்கள். ஆனால் ஏசாயா தீர்க்கர் இஸ்ரவேலின் கடவுள் தம் மக்களை மறந்து போகவில்லை, அவர் சுமக்கிறார் என்று சொல்லுகிறார். யாத்ராகமம் 1:11 இஸ்ரவேல் மக்கள் சுமை சுமக்கிற வேலையால் எகிப்தியர்கள் ஒடுக்கினார்கள். மத்தேயு 11:30 இயேசு சொன்னார், என் நுகம் மெதுவாயும் என் சுமை லகுவாயும் இருக்கிறது. ஆக சுமை என்ற வார்த்தை சுகமானால், சுமை என்ற வார்த்தை சுகமானால் சுமக்கின்ற நம் பெயரும் சுவடுகளில் பதிக்கப்படும். தாய் தன் குழந்தையை கருவறையில் சுமக்கிறாள். தகப்பன் தன் பிள்ளையை தோளில் சுமக்கிறான். பிள்ளைகள் தன் பெற்றோரை வாழ்வின் இறுதி வரை சுமக்க வேண்டும். நீ திருமறையை இன்று சுமந்தால் அது எதிர்காலத்தில் உன்னை சுமக்கும் என்று சொல்வார்கள். சுமைகள் என்பது கருவறை முதல் கல்லறை வரை அல்லது வாழ்வின் இறுதி வரை வந்து செல்லக்கூடியதுதான். சுமையை அகற்றுகின்றவர் நம்மோடு இருக்கிறார். சுகத்தை கொடுக்கிறவர் நம்மோடு இருக்கிறார். இந்த புதிய மாதத்தில் சுமைகளை அகற்றி சுமக்கின்றவராக நான் இருப்பேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். ஏற்றம் தந்து ஏந்துகின்ற ஆண்டவர் மட்டுமல்ல, சுமைகளை அகற்றி சுமக்கின்ற ஆண்டவரும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று ஆண்டவர் இந்த புதிய மாதத்திலே வாக்கு கொடுக்கிறார். மூன்றாவதாக, தடைகளை நீக்கி தப்புவிக்கின்ற ஆண்டவர். நடைகள் நேர்மையானால் தடைகள் கூட நம்மை தடம் பதிக்க வைக்கும். நடைகள் நேர்மையானால் தடைகள் கூட நம்மை தடம் பதிக்க வைக்கும். இஸ்ரவேல் மக்களுக்கு தடையாக இருந்தது செங்கடல். 40 ஆண்டு பாலைவன வாழ்வு. இவைகளிலிருந்து கடவுள் தப்புவித்தார். யோபு 42:2 ஆண்டவர் செய்ய நினைத்தது தடைபடாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மீகா 2:13 தடைகளை நீக்கி போடுகிறவர்
நமக்கு முன்பாக நடந்து போகிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில் இன்றும் பல தடைகள், நோய், வறுமை, கடன் பிரச்சனை, வேலையில்லாத பிரச்சனை, குழந்தை பாக்கியம் இல்லாத பிரச்சனை, இப்படிப்பட்ட தடைகள் நம்முடைய வாழ்க்கையில் வரலாம். இவை வரும்போது நாம் என்ன செய்கிறோம்? சோர்ந்து போகிறோம். ஏசாயா 64:13 படி ஆண்டவர் நம்மை தேற்றுகிறவராக இருக்கிறார். என்னாகமம் 23:10 படி அவர் பொய் சொல்லுகிற ஆண்டவர் அல்ல. இந்த புதிய மாதத்தில் நமக்கு ஏற்றம் கொடுத்து சுமைகளை அகற்றி தடைகளை தாண்டக்கூடிய பலனை தருவார். நம்பிக்கையுடன் செயல்பட நான் உங்களை அன்புடன் அழைக்கிறேன். நம்முடைய நம்பிக்கையில் தளர்வு ஏற்படாமல், இந்த மாதம் எனக்கு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், என் வாழ்க்கையில் ஏற்றத்தை தந்து என் சுமைகளை அகற்றி தடைகளை நீக்கி என்னை தப்புவித்து வழிநடத்துவார் என்ற நம்பிக்கையோடு இந்த மாதத்தை வரவேற்போம். எல்லாம் வல்ல கடவுள் உங்களை இம்மட்டுமாய் நடத்தினவர் இனியும் வழிநடத்தி ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பின் பரலோக தந்தையே, நீர் கொடுத்த இந்த புதிய நாளின் வாக்குதத்த ஆராதனைக்காக, வாக்குதத்த செய்திக்காக, நீர் கொடுத்த இந்த புதிய மாதத்தின் வாக்குதத்த இறை செய்திக்காக நன்றி சொல்லுகிறோம். இஸ்ரவேலே, பயப்படாதே, நான் உன்னை ஏந்துவேன், நான் உன்னை சுமப்பேன், நான் உன்னை தப்புவிப்பேன் என்று சொல்லி நீர் வாக்கு கொடுத்த அன்புக்காக நன்றி படைக்கிறோம். இதை விசுவாசித்து அனைவரும் இந்த வாக்குறுதியை தங்களுக்கு உரிமையாக்கி கொள்ள அருள் தாரும். இந்த புதிய மாதம் எங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும். இந்த கொள்ளை நோயின் 3ஆம் அலை ஆண்டவரே இந்த மாதத்தில் வரும் என்று சொல்லியிருக்கிறார்கள். தயவு செய்து அது வராதபடி நீர் எங்களை பாதுகாத்து கொள்ளும். திருச்சபை மக்கள் மட்டுமல்ல, உலக மக்கள், எங்கள் தேசத்தின் மக்கள், நாங்கள் சார்ந்திருக்கிற நாட்டின் மக்கள் அனைவரையும் பாதுகாத்தருளும். நாங்கள் யாராருக்கெல்லாம் ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோமோ எல்லாருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. இந்த மாதம் முழுவதும் எங்களை ஏந்தி தடைகளை அகற்றி தப்புவித்து ஆசீர்வதிக்கும்படியாய் எங்களை அர்ப்பணம் செய்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே. ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் அந்யோன்யக்கும் நீங்க வழிநடத்தும் சமாதானம் பாதுகாப்பும் இன்றும் என்றும் சகல நாட்கள் நம் அனைவரோடும் என்றென்றும் நின்று நிலைத்திருப்பதாக. ஆமேன். ஆமேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நல்ல நாளிலே உங்கள் அனைவரையும் மீண்டுமாக நான் வாழ்த்துகிறேன். இந்த புதிய மாதத்தின் ஆசீர்வாதங்களை கடவுள் உங்களுக்கு கொடுக்கும்படியாய் நான் ஜெபிக்கிறேன். தொடர்ந்து ஜெபியுங்கள். எல்லாம் வல்ல கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.